1000 வருடம் பழமையான பாடி சிவன் கோவிலில் முதன்முறையாக நவராத்திரிக்காக வைக்கப்பட்ட கொலு. சக்தியம்மன் 9 நாள் போர் புரிந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதை 10ஆம் நாளில் விஜயதசமியாக நாடு முழுவதும் நவராத்திரியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நவராத்திரியில் 9 நாளும் அம்மனை வழிபடுவதன் அடையாளமாக தங்கள் இல்லங்களில் கோவில்களிலும் கொலு வைத்து 10வது நாள் விஜயதசமியாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சிவாலயங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற பாடி திருவல்லீஸ்வரர் சிவன் கோவிலில் முதன்முறையாக நவராத்திரிக்காக கொலு வைத்து 9 நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவராத்திரிக்காக கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொலுவில் தசாவதாரன், அஷ்டலட்சுமிகள், திருக்கல்யாணம், ஆண்டாள், பெருமாள், சிவன், பார்வதி, விஷ்ணு, காளி அவதாரம், பண்டைய காலங்களில் நாம் பின்பற்றிய நடைமுறைகள், உணவு வகைகள் ஆகியவை குழுவாக காட்சியில் வைக்கப்பட்டு உள்ளது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தும் தங்களது செல்போன்களில் படம் எடுத்தும் சென்றனர். நவராத்திரியின் முதல் நாளான இன்று பவானி நாட்டியாளா குழுவினர் தங்களது பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றியவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் வானவில் விஜய் சான்றிதழ்களையும் நினைவு பரிசையும் வழங்கினர். அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். பாடி திருவல்லீஸ்வரர் ஆலயத்துல முதல் முறையா கொலு வச்சிருக்காங்க. இந்த கொலு நிகழ்ச்சியில பங்கேற்று ஸ்ரீ பவானி நாட்டியாலை மாணவிகள் இன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஆடினாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கோவில் நிர்வாகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நவராத்திரி என்பது 10 நாள் கொண்டாடுறது. முதல் 3 நாள் லக்ஷ்மியும், அடுத்த 3 நாள் துர்கையும், அடுத்த கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியும், 10வது நாள் மகிஷாசுர மர்த்தினியா அவதரித்து மகிஷனை வதம் பண்றது நவராத்திரி. இந்த நவராத்திரி நாள்ல எங்களுக்கு முதல் முறையா கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.